நீங்க சாவர்கருடைய பிறந்த நாள்ல நீங்க போய் நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் பார்த்தா இந்த பக்கம் இந்த நாட்டுக்காக கொலை செய்யப்பட்ட காந்தி, அவருக்கு நேர எதிரில் அந்த வழக்கிலே குற்றம் சாட்டப்பட்ட சாவர்கர் அவர்கள். நான் என்ன கேட்கிறேன், காந்தி எத்தனையோ வருஷம் ஆச்சு விட்டுருங்க. இந்த மதுரை மண்ணில இருந்து பேசுறோம். லீலாவதியை கொலை செஞ்சது யாருன்னு சொல்லுங்க. லீலாவதி கொலை வழக்குல முதன்மை குற்றவாளிகள், குற்றம் சாட்டப்பட்டவங்க எல்லாம் எந்த அரசியல் இயக்கத்தை சார்ந்தவர்கள் என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க அதை பத்தி பேச தயாரா? லீலாவதியின் ஆன்மா கம்யூனிஸ்ட் கட்சியை மன்னிக்காதுனே. காந்தி ஆன்மா இல்ல லீலாவதி கொலை வழக்கிலே வழக்கு நடந்தது, சம்பந்தப்பட்டவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். அதே போல அதுல ஒண்ணும் மாற்று கருத்தே கிடையாது. இதே அவர் யாரும் எல்லோரும் தண்டிக்கப்பட்டார். அதேதான் வீர சாவர்கருமே வழக்கு நடந்தது. அந்த வழக்குல அவர் விடுவிக்கப்பட்டார். ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருக்கும் போது விடுவிக்கப்பட்டார். அக்யூஸ் நம்பர் 4 வீர சாவர்கர், he was acquitted from the case. ரெட் ஃபோர் ட்ரையல் படிச்சு பாருங்க. வீர சாவர்கர் விடுதலை செஞ்சாங்க. நான் கேக்குறேங்க, தமிழ்நாட்டில் என்எஸ் கிருஷ்ணன் மேல கொலை வழக்கு இருந்ததுங்க. சரி, தியாகராஜ பகதூர் மேல கொலை வழக்கு இருந்ததுங்க. ஐயா மரியாதைக்குரிய பசும்பொன் தேவர் மேல பொய்யான குற்றச்சாட்டு, கொலை குற்றச்சாட்டு போட்டாங்க. இதெல்லாம் அரசியல்ல பழிவாங்குவதற்கு எதிரிகள் மீது கொலை குற்றம் சாட்டுவது என்பதும் அதிலிருந்து அவர்கள் விடுதலையாகி வருவது என்பதும் வரலாறு. நீங்க அதுலயே சாவர்கருக்கு மாத்திர குறிப்பிட்டு சொல்றீங்க. இப்பவாவது கம்யூனிஸ்டுகளுக்கு காந்தி மேல இவ்வளவு பக்தி வந்தது நினைச்சு நான் ரொம்ப பாராட்டுறேன்.